மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம். இந்த வீடியோ 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் அலகு எண் 12 கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் என்ற பாடத்தின் முக்கிய வினா விடை பகுதியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஓசோன் பகுப்பு. ஆல்கீன்களை ஓசோனுடன் வினைப்படுத்தும் போது ஓசோனைடு உருவாகிறது. இதனை நீராற்பகுக்கும் போது ஆல்டிகைடுகள் அல்லது கீட்டோன்கள் கிடைக்கிறது. இந்த வினையானது ஓசோன் பகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக எத்திலீன் ஓசோனுடன் வினைபுரிந்து ஓசோனைடை தருகிறது. இதனை ஜிங்க் மற்றும் நீருடன் வினைப்படுத்தும் போது ஃபார்மால்டிகைடு விளைபொருளாக கிடைக்கிறது. இந்த வினையானது ஓசோனற்ற வினை அல்லது ஓசோன் பகுப்பு வினை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது ரோசன்முண்ட் வினையை விளக்குக. ரொம்ப முக்கியமான கேள்வி. இது ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். அசிட்டைல் குளோரைடு CH3COCl ஹைட்ரஜனுடன் பெலாடியம் மற்றும் பேரியம் சல்பேட்டுடன் வினைப்படுத்தும் போது ஃபார்மால்டிகைடு விளைபொருளாக கிடைக்குது. ஒரு எடுத்துக்காட்டு போதும். இது பேர் கூட எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வினையில் BaSO4 என்பது வினை நச்சாக செயல்படுகிறது. இந்த வினையை பயன்படுத்தி ஃபார்மால்டிகைடு கீட்டோன் தயாரிக்க முடியாது. அடுத்த கேள்வி, ஸ்டீஃபனின் வினையை விளக்குக. ஸ்டீஃபன் வினையை எழுதுக. ஆல்கைல் சயனைடுகளை SnCl2 ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை வினைப்படுத்தி நீரார் பகுக்கும்போது ஆல்டிகைடுகள் கிடைக்கிறது. இந்த வினையானது ஸ்டீஃபன் வினை எனப்படும். உதாரணம் பாருங்கள். மெத்தில் சயனைடு SnCl2 HCl உடன் வினைப்படுத்தும் போது இமீன் உருவாகிறது. இந்த இமீனை நீரார் பகுக்கும்போது அசிட்டால்டிகைடு விளைபொருளாக கிடைக்குது. இது அசிட்டால்டிகைடு. மேலே இருக்கிறது எழுதுங்க, அப்படின்னா கீழே இருக்கிறது பாருங்கள். அதே தான். மெத்தில் சயனைடு SnCl2 HCl H3O+ நீராக பார்க்கும்போது அசிட்டால்டிகைடு விளைபொருளாக கிடைக்குது. ஸ்டீஃபன் வினை பெயர் வினையில் முக்கியமான வினை. ஸ்டீஃபன் வினையை எழுதுக. அடுத்து எடார்ட் வினையை எழுதுக. டொலுவில் குரோமைல் குளோரைடு CrO2Cl2 என்பது குரோமைல் குளோரைடுடன் கார்பன் டை சல்ஃபைடுடன் வினைப்படுத்தி உருவக்கூடிய விளைபொருளை நீரார் பார்க்கும்போது பென்சால்டிகைடு விளைபொருளாக கிடைக்குது. அப்படின்னா டைரெக்டாக எழுதிக்கோங்க. டொலுவின் ப்ளஸ் குரோமைல் குளோரைடு CS2 H3O+ போட்டு இதை விட்டுட்டு அப்படியே இங்கே பென்சால்டிகைடுன்னு எழுதிக்கோங்க. ரெண்டே ஸ்டெப். அப்படி டைரெக்டாக இந்த ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. எடார்ட் வினை. அடுத்தது ஃபிரிடல் கிராப்ஸ் அசைலேற்ற வினை. பென்சின் C6H6ங்கிறது பென்சின். CH3COCl என்பது அசிட்டைல் குளோரைடுடன் நீரற்ற AlCl3 உடன் வினைப்படுத்தும் போது அசிட்டோஃபினோன் விளைபொருளாக கிடைக்குது. இந்த வினையானது ஃபிரிடல் கிராப்ஸ் அசைலேற்ற வினை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது யூரோட்ரோபின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. ஃபார்மால்டிகைடு அம்மோனியாவுடன் வினைபுரிந்து எக்ஸா மெத்திலின் டெட்ரமின் என அழைக்கப்படக்கூடிய யூரோட்ரோபினை தருகிறது. இந்த யூரோட்ரோபின் பயன்கள் மருத்துவத்துறையில் சிறுநீரக புரைத்தெடுப்பானாக பயன்படுகிறது. சிறுநீரக தொற்றை குணப்படுத்த பயன்படுகிறது. RDX தயாரிக்க வெடிபொருளான RDX தயாரிக்க யூரோட்ரோபின் பயன்படுகிறது. யூரோட்ரோபினோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். யூரோட்ரோபின் அமைப்பை எழுதுகணும் கேட்பாங்க. யூரோட்ரோபின் என்பது என்ன? ஃபார்மால்டிகைடு அம்மோனியாவுடன் வினைபுரிந்து எக்ஸா மெத்திலின் டெட்ரமின் என்று அழைக்கப்படக்கூடிய யூரோட்ரோபினை தருகிறது. யூரோட்ரோபினின் பயன்கள் RDX தயாரிக்க சிறுநீரக புரைத்தெடுப்பானாக பயன்படுகிறது. ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி, பாப்பப் விதியை எழுதுக. சீர்மையற்ற கீட்டோன்களை ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது சிறிய ஆல்கைல் தொகுதியுடன் கீட்டோ தொகுதி இணைந்திருக்கும் வகையில் பிணைப்பானது கார்பன் கார்பன் பிணைப்பானது பிளவுறுகிறது. உதாரணம் பாருங்கள். இதில் சிறிய ஆல்கைல் தொகுதி இதுதான் CH3. இது கூட இந்த CO தொகுதி சேர்ந்து இருக்கிற மாதிரி இந்த கார்பன் கார்பன் பிளப்பானது பிளவரும். இந்த சேர்மத்தை அடர்நைட்ரிக் அமிலத்துடன் ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும்போது பாருங்கள் CH3COH இது இந்த இடத்துல பிளவு நடைபெறுது. அப்போ CH3COH மற்றும் CH2CH2COH என்கிற ரெண்டு விளைபொருள் கிடைக்குது. அதாவது சிறிய ஆல்கைல் தொகுதி கூட கார்பனைல் தொகுதி சேருமாறு பிணைப்பானது பிளவுறுகிறது. இது பாப்பப் விதி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, கிளமன்சன் ஒடுக்கம் மற்றும் உல்ஃபிகேஷன் ஒடுக்கம் ரெண்டும் தனித்தனி கேள்வி. அசிட்டோன் ஜிங்க் மெர்க்குரி மற்றும் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை வினைப்படுத்தும் போது புரோப்பேனாக மாறுகிறது. இங்கே பாருங்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய CO தொகுதி CH2 மாறி இருக்கு. அடுத்து உல்ஃபிகேஷன் ஒடுக்கம் அசிட்டோன் அதே எடுத்துக்கிட்டு தான். அசிட்டோன் புரோப்பேனா தருது.
அதே CO தொகுதி CH2O தொகுதியாக மாறி இருக்குது. இங்கே மாறக்கூடியது NH2. இங்கே பாருங்கள் ஜிங்க் மெர்க்குரி HCl இருக்குது. இங்கே NH2 ஹைட்ரசின் மற்றும் சோடியம் ஈத்தாக்சைடு. இதுதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். கிளமென்சன் ஒடுக்கத்துக்கும் உல்ஃபிகேஷன் ஒடுக்கத்துக்கும் இந்த வினை காரணி மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடிக்கு வினைப்படுபொருளும் ஒன்று தான், விளைபொருளும் ஒன்று தான். கிளமென்சன் ஒடுக்கத்தில் ஜிங்க் மெர்க்குரி பார் அடர் HCl யூஸ் பண்ணுறோம். உல்ஃபிகேஷன் ஒடுக்கத்தில் ஹைட்ரசின் பார் சோடியம் ஈத்தாக்சைடு பயன்படுத்துகிறோம். மற்றபடிக்கு ரெண்டும் ஒரே சமன்பாடு தான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, ஹேலோஃபார்ம் வினையை எழுதுக. அதாவது CH3CO தொகுதி இருக்கக்கூடிய ஆல்டிகைடும் கீட்டோனும் ஹேலோஃபார்ம் வினையில் ஈடுபடும். உதாரணமாக அசிட்டோனை குளோரின் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடை வினைப்படுத்தி உருவாக்கக்கூடிய விளைபொருளை சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்போது, மீண்டும் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்போது குளோரோஃபார்ம் மற்றும் சோடியம் அசிட்டேட் கிடைக்கிறது. இந்த வினையானது ஹேலோஃபார்ம் வினை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஷிப் காரம் உருவாதல். அரோமேட்டிக் ஆல்டிகைடான பென்சால்டிகைடு அனிலினுடன் வினைப்படுத்தும் போது ஷிப் காரம் உருவாகிறது. நீர் மூலக்கூறு நீங்கி ஷிப் காரம் உருவாகிறது. அரோமேட்டிக் ஆல்டிகைடு மட்டுமே இந்த ஷிப் காரம் உருவாக்கக்கூடிய வினையில் ஈடுபடும். அடுத்தது ஆல்டால் குறுக்கு வினையை எழுதுக. ஆல்ஃபா ஹைட்ரஜனை கொண்டிருக்கக்கூடிய ஆல்டிகைடுகளும் கீட்டோன்களும் ஆல்டால் குறுக்கு வினையில் ஈடுபடும். உதாரணமாக 2 மூலக்கூறு அசிட்டால்டிகைடை நீரிய சோடியம் ஹைட்ராக்சனை வினைப்படுத்தும் போது ஆல்டால் என்கிற விளைபொருள் உருவாகிறது. இந்த வினையானது ஆல்டால் குறுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து குறுக்கு ஆல்டால் குறுக்கு வினை. உதாரணமாக ஃபார்மால்டிகைடும் அசிட்டால்டிகைடும் 2 வெவ்வேறு ஆல்டிகைடுகள் அல்லது 2 வெவ்வேறு கீட்டோன்கள் ஒரு ஆல்டிகைடு ஒரு கீட்டோன்களுக்கிடையே ஆல்டால் குறுக்கு வினையில் ஈடுபட்டால் அதற்கு குறுக்கு ஆல்டால் குறுக்கு வினை என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக ஃபார்மால்டிகைடு இது அசிட்டால்டிகைடு நீரிய சோடியம் ஹைட்ராக்சனை வினைப்படுத்தும் போது ஹைட்ராக்சி 3 ஹைட்ராக்சி புரப்பனால் விளைபொருளாக கிடைக்கிறது. இதற்கு குறுக்கு ஆல்டால் குறுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஆல்டால் குறுக்கத்திற்குரிய வினை வழிமுறை இது 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. முதல் படியில் பாருங்கள், ஒரு அசிட்டால்டிகைடு CH3CHO OH மைனஸோட வினை புரியுது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போயிடுது, H+ வெளியில் போயிடுது. அதாவது இந்த ஒரு H+ம் இந்த OH மைனஸும் சேர்ந்து H2 வெளியில் போயிடுது. மீதி இருக்கிறது இங்கே மைனஸ் இருக்கும். அப்போ CH2 மைனஸ் CHO. ரெண்டாவது படியில் பாருங்கள், இது மற்றொரு மூலக்கூறு அசிட்டால்டிகைடை தாக்குது, கார்பனை தாக்குது. இந்த இரட்டை பிணைப்பு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறதுனால மைனஸ் உருவாயிருது. இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு இடையில் பிணைப்பு உருவாயிருது பாருங்கள். அப்போ என்ன கிடைக்கிது? இது மாதிரி ஒரு விளைபொருள் கிடைக்குது, CH2 CHO மைனஸ் CH2 CHO. இது கூட அப்படியே நீர் சேர்க்கணும் பாருங்கள். சேர்க்கும்போது ஒரு ஹைட்ரஜன் இந்த இடத்துல வந்து சேர்ந்துடுது. அப்போ பாருங்கள், CH3 CHOH CH2 CHO ப்ளஸ் OH மைனஸ் 3 ஹைட்ராக்சி பியூட்டனால் அல்லது ஆல்டால்ங்கிறது தான் இதோட பொது பெயர். ஆல்டால் கிடைக்கிறது. இது வினை வழிமுறை. சும்மா அப்படி இந்த 3 ஸ்டெப் எழுதுனா போதும். இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து கனிசாரா வினை. ஆல்ஃபா ஹைட்ரஜனை கொண்டிருக்காத ஆல்டிகைடுகள் இந்த வினையில் ஈடுபடுகிறது. உதாரணமாக 2 மூலக்கூறு பென்சால்டிகைடு 50% சோடியம் ஹைட்ராக்சனை வினைப்படுத்தும் போது சுய ஆக்சிஜனேற்றம் மற்றும் சுய ஒடுக்கம் அடைந்து, உதாரணம் பாருங்கள், பென்சைல் ஆல்கஹாலும் சோடியம் பென்சோயேட் என்கிற விளைபொருளும் கிடைக்குது. அடுத்து குறுக்கு கனிசார வினை. 2 வெவ்வேறு ஆல்டிகைடுக்கிடையே சோடியம் ஹைட்ராக்சனை வினைப்படுத்தும் போது ஒன்று ஆக்சிஜனேற்றம் அடையுது, ஒன்று ஒடுக்கம் அடையுது. இதோட பார்த்தோம்னா பென்சைல் ஆல்கஹால், இது பார்த்தோம்னா சோடியம் ஃபார்மேட். இது குறுக்கு கனிசார வினை. 2 வெவ்வேறு ஆல்டிகைடுக்கிடையே வினை நிகழ்த்தினால் இதற்கு குறுக்கு கனிசார வினை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து கனிசார வினைக்கான வினை வழிமுறை. இது ஒரு பென்சால்டிகைடு C6H5CHO. முதல் படியில் OH மைனஸ் சைனி வந்து இந்த கார்பனை தாக்குது. அப்போ இந்த OH மைனஸுக்கும் இந்த OHக்கும் கார்பனுக்கு இடையில் பிணைப்பு உருவாது. இந்த இரட்டை பிணைப்பு இந்த இடத்துல போய் சேர்ந்ததுன்னா மைனஸ் உருவாது. இதுதான் முதல் படி. ரெண்டாவது படியில் பாருங்கள், இது மற்றொரு பென்சால்டிகைடு. இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பனை தாக்குது. ரெண்டாவது படிங்கிறது ஹைட்ரைடு அயனி இடமாற்றம். இங்கே உருவானிச்சு பாருங்கள், இந்த மூலக்கூறு மற்றொரு மூலக்கூறு பென்சால்டிகைடு வினைபுரிகிறது. இந்த மைனஸ் இந்த இடத்துல வந்து சேர்ந்துடுது. அப்போ கார்பனுக்கும் இடையில் இரட்டை பிணைப்பு, கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில் இரட்டை பிணைப்பு உருவாகுது. இப்போ C6H5COOH மாறிடுது. மீது இருக்க இந்த ஹைட்ரஜன் இந்த இடத்துல வந்து சேர்ந்துருது. அப்போ CH2O மைனஸாக மாறிடுது பாருங்கள். அப்போ C6H5COH ப்ளஸ் C6H5CH2O மைனஸ். அடுத்தபடியில் அமிலக்கார வினை நடக்குது. இது 2க்கு இடையில், அதாவது புரோட்டான் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருது. அப்போ புரோட்டானியோட பரிமாற்றம் நடந்து C6H5CO மைனஸும் ப்ளஸ் C6H5CH2OHும் கிடைக்குது. இதுதான் கனிசார வினையோட
வினை வழிமுறை 3 படியில் நடக்குது. அடுத்த கேள்வி, கிளைசின் ஸ்மிட் வினையை எழுதுக. கிளைசின் ஸ்மிட் குறுக்கு வினையை எழுதுக. பென்சால்டிகைடு அசிட்டால்டிகைடுடன் நீர்த்த காரத்துடன் வினைப்படுத்தும் போது சின்னமால்டிகைடு விளைபொருளாக கிடைக்கிறது. இந்த வினை கிளைசின் ஸ்மிட் குறுக்கு வினை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பென்சாயின் குறுக்கம், ரொம்ப முக்கியமான வினை. 2 மூலக்கூறு பென்சால்டிகைடு ஆல்கஹால் கலந்த கேசியனுடன் வினைப்படுத்தும் போது பென்சாயின் என்கிற விளைபொருள் உருவாகிறது. இந்த வினையானது பென்சாயின் குறுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பெர்கின் வினை. பென்சால்டிகைடு அசிட்டிக் அமில நீர்லியுடன் சோடியம் அசிட்டேட்டுடன் வினைப்படுத்தும் போது சின்னமிக் அமில விளைபொருளாக கிடைக்குது. இதற்கு பெர்கின் வினை என்று அழைக்கப்படுகிறது. இதோட பேர் அசிட்டிக் அமில நீர்லி. அடுத்து நவநகல் வினை. பென்சால்டிகைடு இதோட பேர் மெலேனிக் அமிலம் பிரிடினுடன் வினைப்படுத்தி வெப்படுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நீங்கி சின்னமிக் அமில விளைபொருளாக கிடைக்குது. இந்த வினையானது நவநகல் வினை என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது மாலக்கைட் பச்சை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? இது சாயமாக பயன்படுத்தப்படுகிறது. 1 மூலக்கூறு பென்சால்டிகைடு 2 மூலக்கூறு டைமெத்தில் அனிலினுடன் அடர் சல்பூரிக் அமிலத்தை வினைப்படுத்தும் போது மாலக்கைட் பச்சை விளைபொருளாக கிடைக்குது. இது சாயமாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த கேள்வி, ஆல்டிகைடை கண்டறியும் சோதனைகள் யாவை? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆல்டிகைடு டாலன்ஸ் காரணியுடன் பளபளப்பான வெள்ளி ஆடியை உருவாக்குகிறது. ஆல்டிகைடு ஃபில்லிங் கரைசலுடன் வெப்பப்படுத்தும் போது செந்நிற குப்ரஸ் ஆக்சைடு வில்படி உருவாகிறது. 3வது சோதனை என்பது ஆல்டிகைடுகள் பெனிடிக் கரைசலுடன் செந்நிற குப்ரஸ் ஆக்சைடு வில்படியை உருவாக்குகிறது. 4வது சோதனை என்பது ஆல்டிகைடுகள் சிப் காரணியின் சிவப்பு நிறத்தை திரும்ப பெற செய்கிறது. டாலன்ஸ் காரணியுடன் உலோக சில்வராக ஒடுக்குகிறது, அதாவது பளபளப்பான வெள்ளி ஆடியை உருவாக்குகிறது. ஃபில்லிங் கரைசலுடன் வினைப்படுத்தும் போது செந்நிற குப்ரஸ் ஆக்சைடு வில்படி உருவாக்குகிறது. பெனிடிக் கரைசலுடன் செந்நிற குப்ரஸ் ஆக்சைடு வில்படி உருவாக்குகிறது. ஆல்டிகைடுகள் சிப்கார்னின் இயற்கையான இளஞ்சிவப்பு நிறத்தை திரும்ப பெற செய்கிறது. இது பாருங்கள், அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கோங்க. டாலன்ஸ் காரணி என்பது அமோனியாவில் கரைத்த சில்வர் நைட்ரேட் கரைசலே டாலன்ஸ் காரணி என்று அழைக்கப்படுகிறது. ஃபில்லிங் ஏனா நீர்த்த காப்பர் சல்பேட். ஃபில்லிங் பிங்கிறது காரம் கலந்த சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் கரைசல். இதற்கு ரோசெல்லே உப்பு என்று அழைக்கப்படுகிறது. பெனிடிக் கரைசல்னாக்கா காப்பர் சல்பேட்டும் சோடியம் சிட்ரேட்டும் சோடியம் ஹைட்ராக்சைடும் கலந்த கலவையானது பெனிடிக் கரைசல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 4 சோதனை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. டாலன்ஸ் காரணி என்பது டேஷ், ஃபில்லிங் ஏ என்பது டேஷ், ஃபில்லிங் பி என்பது டேஷ், அடுத்து பெனிடிக் கரைசல் என்பது டேஷ். அது மாதிரி 1 மார்க் கொஸ்டினே அல்லது 2 மார்க் கொஸ்டினே தனியாக கேட்பாங்க. அடுத்த கேள்வி, ஃபார்மலின் என்பது என்ன? ஃபார்மால்டிகைடின் 40% நீர் கரைசலானது ஃபார்மலின் என்று அழைக்கப்படுகிறது. இது உயிரியல் மாதிரிகளை பாதுகாக்க ஃபார்மலின் பயன்படுகிறது. தோல் பதனிடுதலில் பயன்படுகிறது. பேக்கலைட் தயாரிக்க ஃபார்மலின் பயன்படுகிறது. ரிப்பீட்டட் கொஸ்டின், ஃபார்மலின் என்றால் என்ன? 40% ஃபார்மால்டிகைடின் நீர் கரைசலானது ஃபார்மலின் எனப்படும். உயிரியல் மாதிரிகளை பாதுகாக்க பயன்படுகிறது. தோல் பதனிடுதலில் பயன்படுகிறது. பேக்கலைட் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்தது அசிட்டோஃபினோனோட பயன்கள் யாவை? வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இப்னோன் என்னும் பெயரில் மனோவசி மருந்தாக பயன்படுகிறது. அடுத்து பென்சோஃபினோனோட பயன்கள், பென்சைட்ரால் கண் மருந்து தயாரிக்க பயன்படுகிறது. வாசனை திரவியங்கள் தயாரிக்க பென்சோஃபினோன் பயன்படுகிறது. அடுத்தது எஸ்டராக்கள் வினை என்றால் என்ன? உதாரணமாக ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தை ஆல்கஹாலுடன் அடர் சல்பூரிக் அமிலம் சேர்க்கும்போது எஸ்டர் விளைபொருளாக கிடைக்கிறது. இந்த வினையானது எஸ்டராக்கள் வினை என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக அசிட்டிக் அமிலத்தை எத்தில் ஆல்கஹாலுடன் அடர் சல்பூரிக் அமிலம் சேர்க்கும்போது எத்தில் அசிட்டேட் எஸ்டர் உருவாகிறது. இது இனிய பழமணம் கொண்டது. இது எஸ்டராக்கள் வினை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி, டிரான்ஸ் எஸ்டராக்கள் வினை என்றால் என்ன? உதாரணம் பாருங்கள், எத்தில் அசிட்டேட் எஸ்டர் எடுத்துக்கிட்டு இது கூட என் புரோப்பைல் ஆல்கஹாலுடன் வினைப்படுத்தப்படுகிறது. அமிலத்தின் முன்னிலையில் நீரை வினைப்படுத்தும் போது நமக்கு என் புரோப்பைல் அசிட்டேட் எஸ்டர் விளைபொருளாக கிடைக்குது. அதாவது ஒரு எஸ்டரானது மற்றொரு எஸ்டராக மாற்றப்படுகிறது. இந்த வினையானது டிரான்ஸ் எஸ்டராக்கள் வினை என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான கேள்வி, எஸ்டராக்கள் வினை என்றால் என்ன? டிரான்ஸ் எஸ்டராக்கள் என்றால் என்ன?
அடுத்து எஸ்டராக்கள் வினையின் வினை வழிமுறை என்ன? இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து HVZ எல் ஒலார்ட் ஜெலின்ஸ்கி வினை என்றால் என்ன? உதாரணமாக அசிட்டிக் அமிலத்தை குளோரினுடன் சிவப்பு பாஸ்பரஸுடன் வினைப்படுத்தி நீரார் பக்கும்போது மோனோக்ளோரோ அசிட்டிக் அமிலம் கிடைக்குது. இங்கே பாருங்கள் CH3 இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு Cl வந்து சேருது. இப்போ மோனோக்ளோரோ அசிட்டிக் அமிலம். இந்த வினையானது HVZ வினை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பை பற்றி குறிப்பு வருக. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஃபார்மிக் அமிலமானது ஆல்டிகைடு மற்றும் அமில தொகுதி என 2 தொகுதிகளையும் கொண்டுள்ளது. பாருங்கள் CHO இது ஆல்டிகைடு தொகுதி, இது பாருங்கள் COOH கார்பாக்சிலிக் அமில தொகுதி. அதாவது ஃபார்மிக் அமிலம் என்பது ஆல்டிகைடு மற்றும் கார்பாக்சிலிக் அமிலம் என 2 வினை செயல் தொகுதியை கொண்டுள்ளது. எனவே சிறந்த ஒடுக்கும் காரணியாக செயல்படுகிறது. எனவே ஃபார்மிக் அமிலமானது டாலன்ஸ் வினை காரணி உலோக சில்வராக ஒடுக்குகிறது. ஃபில்லிங் கரைசலை சிவப்பு நேர குப்ரஸ் ஆக்சைடாக ஒடுக்குகிறது. ரொம்ப முக்கியமான கேள்வி. ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பு பற்றி எழுதுகான்னு கேட்பாங்க. அடுத்தது கார்பாக்சிலிக் அமிலங்களை கண்டறியும் சோதனைகள் யாவை? இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நேரமாக மாற்றும் தன்மை கொண்டது. சோடியம் பைகார்பனேட்டுடன் நுரைத்து பொங்குதலுடன் கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளிவருகிறது. 3வது சோதனை, கார்பாக்சிலிக் அமிலமானது ஆல்கஹாலுடன் அடர் கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது எஸ்டர் உருவாகிறது. இந்த எஸ்டரானது பல நறுமணம் கொண்டது. இதனை அடிப்படையாக கொண்டு கார்பாக்சிலிக் அமிலங்களை கண்டறியலாம். 3 சோதனை, நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும், சோடியம் பைகார்பனேட்டுடன் நுரைத்து பொங்கும், எஸ்டராக்கள் வினையில் இனிய பலமணத்தை உருவாக்கும். அடுத்தது கிளைசின் குறுக்கம் என்றால் என்ன? உதாரணமாக 2 மூலக்கூறு எத்தில் அசிட்டேட் எஸ்டரை சோடியம் ஈத்தாக்சைடுடன் வினைப்படுத்தும் போது பீட்டா கீட்டோ எஸ்டர், அதாவது எத்தில் அசிட்டோ அசிட்டேட் என்ற எஸ்டரை உருவாக்கும். இந்த எஸ்டர் என்பது பீட்டா கீட்டோ எஸ்டருக்கான எடுத்துக்காட்டு ஆகும். இந்த வினையானது கிளைசின் குறுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஹாப்மன் குறைப்பு வினை என்றால் என்ன? உதாரணமாக CH3CONH2 என்பது அசிட்டமைடு. இதனை புரோமின் நீர் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வினைப்படுத்தும் போது மெத்தில் அமீன் விளைபொருளாக கிடைக்கிறது. இந்த வினையானது ஹாப்மனின் குறைப்பு வினை என்று அழைக்கப்படுகிறது. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இதில் பாருங்கள் 2 கார்பன் இருக்குது, இதில் 1 கார்பன் தான் இருக்குது. கார்பனோட எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது, அதனால் ஹாப்மனின் குறைப்பு வினை என்று அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் பாடம் எண் 12ற்குரிய முக்கிய வினா விடைகளை பார்த்தோம். நன்றி, வணக்கம்.